World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நீண்ட நாளைய உறுப்பினர் கருணாகரன் அவர்களை பேச வருமாறு. அனைவருக்கும் வணக்கம். பரிகாரம் என்பது குறித்து பேச விளைகிறேன். ஜாதகத்தில் இப்போ 7ஆம் இடம் வலுவில்லாமல் இருந்து சுக்கிரனும் வலுவில்லாமல் இருந்தா அந்த ஜாதகருக்கு குறிப்பாக மனைவி சிறப்பாக இருக்க மாட்டார், மனைவியே இல்லாமலும் போய்விடார். அடுத்தபடியாக கூட்டு என்பது இருக்காது, அதனால் நட்டம் அப்படிங்கிறது தான் ஏற்படும். நட்பு என்பது இருக்காது, அதனால் இருந்தால் சங்கடம்தான் ஏற்படும். இப்படி நிகழ்வுகள் நடக்கும். அப்போ இதை தவிக்கிறது எப்படி அப்படி என்றால், இந்த 7ஆம் பாவகம் நல்ல சுபகிரகத்தினுடைய யோக கிரகத்தினுடைய பார்வையிலேயோ சேர்க்கையிலேயோ அல்லது சம்பந்தமோ பட்டிருந்தால் அந்த 7ஆம் பாவகம் அந்த ஜாதகருக்கு சாதகமாக செயல்படும். இதே அந்த 7ஆம் பாவகத்தில் ஒரு பாவ கிரகத்தின் சேர்க்கை, ஒரு அவயோக கிரகத்தின் சேர்க்கை, பார்வை, சம்பந்தம் போன்றவைகள் இருந்தால் அந்த பாவகத்தினால் வரக்கூடிய காரக சமாச்சாரங்கள் அந்த ஜாதகருக்கு அதிருப்தியான பலனைத்தான் தரும். அப்போ இதிலிருந்து அந்த ஜாதகர் விடுபடுவது எப்படி? அப்போ அந்த லக்னத்துக்கு பாவர் அவயோகர் என்பர் வரை சமாதானப்படுத்த வேணும். அப்படின்னா அந்த பாவராக வரக்கூடிய கிரகத்துக்கு உண்டான பொருள்களை பொருத்தமான நாட்களில் பொருத்தமான இடத்தில் பொருத்தமான அளவில் தானம் செய்ய வேண்டும். இதேபோல அவயோகர் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகத்துக்குண்டான பொருளை பொருத்தமான இடத்தில் பொருத்தமான நாளில் பொருத்தமான நேரத்தில் தானம் செய்தால் அந்த பாவர் அவயோகரால் ஏற்படக்கூடிய 7ஆம் பாவகத்தின் தீமைகள் தவிர்க்கப்படும். அப்போ அந்த பாவகிரகங்கள் என்பது ஒரு புதன் என்ற அளவில் ஒரு பாவகிரகம், இன்னொன்று சுக்கிரன் என்ற அளவில் இன்னொரு அவயோக கிரகம், இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த புதனுக்கு புதன்கிழமை நாளில் பொதுவாக இருக்கக்கூடிய அனாதைகள் ஆசிரமத்தில் 5 எண்ணிக்கையில் பச்சை பயிறு, 5 எண்ணிக்கையில் 50 ரூபாய் தாள் இல்லை 5 ரூபாய் தாள், இதை காலையில் ஒரு 8 மணிக்குள்ள இல்லை மாலையில் ஒரு 5 மணியிலிருந்து ஒரு 8 மணிக்குள்ள அந்த அனாதைகள் ஆசிரமத்தில் கொண்டு போய் அதை தானமாக கொடுத்துட்டா இந்த புதனால் இந்த 7ஆம் பாவகம் கெட்டிருந்தால் அது செயலிழந்து விடும். அடுத்து சுக்கிரனால் 7ஆம் பாவகம் கெட்டிருக்கிறது என்றால் வெள்ளிக்கிழமை நாளில் அதிகாலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் வீட்டில் 6 எண்ணிக்கையில், அதாவது 6 கையில் 2 கையில் எடுத்து வச்சாலும் சரி, 6 படியில் எடுத்து வச்சாலும் சரி, அவரை அதாவது மொச்சின்னு கூட சொல்லுவாங்க, இதை அந்த 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ள வெள்ளிக்கிழமைக்கு சுக்கிர ஓரை நடக்கும். அந்த ஓரையை நிர்ணயம் பண்ணுறதுமே சூரிய உதயத்திலிருந்து நான் நிர்ணயம் பண்ணணும் இப்படின்னு இருக்கு. அது அடுத்த இதில் பேசுவேன்.
அப்போது அந்த நேரத்தில் அதை எடுத்து வச்சிருந்து அன்னைக்கு பொழுதோட ஒரு அனாதை ஆசிரமத்தில் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நேரத்துக்குள்ளே, ஆனால் சூரியன் இருக்கப்படாது, அப்போ இருட்டாகிடணும். அந்த நேரத்தில் கொண்டு போய் அந்த சுக்கரனுடைய காரக பொருளான அவரையை, அதோடு எவ்வளவு அவரை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கருப்பட்டியை, சுக்கரனுடைய எண்ணான 6 என்ற எண்ணில் உங்களுடைய நன்கொடையை அந்த ஆசிரமத்துக்கு, இது பொதுவாக இருக்கக்கூடிய ஆசிரமம், இந்த கொண்டு போய் அதை தானமாக கொடுத்துட்டா அந்த 7ஆம் பாவகத்தில் சுக்கரனால் ஏற்படக்கூடிய தீமைகள் தவிர்க்கப்பட்டுவிடும். இதே 7ஆம் பாவக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வலிமை குறைவாக இருக்கிறது, அந்த கிரகம் குருவாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போ வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் பகல் நேரத்தில் குரு ஓரையில் அல்லது அந்த நாட்களுக்குடைய கிரக ஓரைகளில் மொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை, சீரகம் இந்த 3ஐயும் கலந்து சாப்பிட்டு வந்தால் அந்த 7ஆம் இடம் பலப்பட்டுவிடும். அப்போ திருமணம் தாமதம் ஆகி கொண்டிருப்பவர்களுக்கும் திருமணம் விரைவில் நடந்து நிம்மதியாக இல்லற வாழ்க்கையை நடத்துவார்கள். இதே போல இந்த கலத்தர தோஷ பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நதிக்கரையில் அல்லது குளக்கரையில் அல்லது கடற்கரையில் வாழைக்கண்ணு அப்படின்னு ஒன்று வச்சுட்டு அதுக்கு, அதாவது ஆணுக்கு தோஷமாக இருந்தால் அந்த வாழைக்கண்ணை பெண்ணாக பாவிச்சு, பெண்ணுக்கு தோஷமாக இருந்தால் அந்த வாழைக்கண்ணை ஆணாக பாவிச்சு அதுக்கு கல்யாணம் பண்ணி அதை கொண்டு போய் வெட்டி ஆற்றுல விட்டுட்டா முதல் கணவனோ முதல் மனைவியோ இறந்து விட்டார்கள். அப்போ அதோட அந்த கலத்தர தோஷம் நீங்கி போச்சு, இனி நல்லா இருக்கு அப்படிங்கிற அளவில் இன்னைக்கு நடைமுறையில் நடந்துட்டுருக்கு. ஆனால் இது யதார்த்தமாக பார்க்கும் பொழுது அந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ நன்மையான பலனை தருவதில்லை. அப்போ இது யதார்த்தமான பரிகாரம் அப்படின்னா எப்படி செய்யணும்? அந்த வாழை கண்ணு கல்யாணம் அப்படின்னா அந்த வாழை இருக்கிற இடத்துல போய், அதுவும் அந்த வாழை பூத்திருக்க வேண்டும். பூப்பு நன்னீராட்டு விழா அப்படின்னு பெரிய மனுஷி ஆனால் பெண்களுக்கு செய்கிறாங்க இல்லையா, அதுபோல அந்த பெருமனுஷி ஆனாதான் வாரிசை உருவாக்கக்கூடிய தகுதி அந்த பெண்ணுக்கு அல்லது அந்த ஆணுக்கு ஏற்படும். அப்போ அதை வச்சுத்தான் இந்த பூத்த வாழைக்குத்தான் அந்த பெண்ணோ அல்லது ஆணோ போய் மாலை போட்டு, அதாவது அதை மனைவியாகவோ கணவனாகவோ ஏற்றுக்கணும். ரெண்டாவது, உடனே அதையெல்லாம் வெட்டக்கூடாது. அது பூத்து பிஞ்சாகி காயாகி கனியாகி அது கனிகள் உளுந்து விற்பாடு. இதெல்லாம் வாழை மரம் வச்சுருக்கிற வீட்டை நாம் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கணும். அதுக்குண்டான செலவுகளை அந்த விலையெல்லாம் நாம் கொடுத்துட்றோம். இந்த பழம் பழுத்து உதிர்ந்த விற்பாடு நம்மளுக்கு தகவல் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்துடணும். அப்புறம் அந்த சமயத்தில் போகிற போதே அந்த வாழைக்கு என்ன உரம் போட்டு தண்ணி கட்டினாலுமே அது வளராது, வறண்டு தான் போகும். அப்போ இது நம்ம வாழ்க்கை அனுபவத்தில் சொல்கிறேங்க. வயதானவர்களுக்கு என்னதான் ருசியான மனமான உணவுகள் கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க வாண்டா, ஏன்னா அவங்களுக்கு பசி இருக்காது. அது மட்டும் இல்லை, அதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் தண்ணியும் கூட இறங்கலை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அப்போ இது இயற்கையாகவே அங்கே ஏற்படுத்தக்கூடிய சூழல். இதே நிலைமை தான் அந்த வாழை மரத்துக்கும் உண்டாகும். என்னதான் உரம் போட்டு தண்ணி ஊற்றினாலுமே அது அதை ஏற்றுக்காது, வறண்டு தான் போகும். இது என்னதான் நாம் கொண்டு போய் அதை சாப்பிடு இதை குறின்னு கொடுத்தாலும் அவங்க குடிக்க மாட்டாங்க, அவங்க செத்து தான் போவாங்க வயசானவங்க. இதெல்லாம் இயற்கையான சமாச்சாரம். ஆகையினால அந்த சமயத்தில் தான் கொண்டு போய் அந்த வாழையை எடுத்து
அவங்க தகனம் பண்ணணும். அப்பத்தான் அந்த முதல் கல்யாணம் அப்படிங்கிறது நடந்து அதில் வாழ்க்கை வாழ்ந்து அது நிறைவடைந்து விடுகிறது அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள். அப்போ இதைத்தான் வாழைக்கு தாலி கட்டுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த வாழைக்கண்ணை அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்துட்டு வச்சுட்டு செத்து போன வாழைக்கு அது கண்ணுக்கு, அதாவது குழந்தை திருமணம் அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது, நடந்தது. அப்படியும் கூட அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதுவும் கூட அந்த வாழைக்கண் இருக்கிற இடத்துல போய் பண்ணாத்த இது அறுத்து கொண்டு போகிற போது அது செத்து போகுது. பிணத்தை கொண்டு வச்சுட்டு அதுக்கு மாலையை போட்டு தாலியை கட்டிட்டு இதுதான் முதல் கல்யாணம் வீலுக்கு, இது அது வெட்டினோம்னா அந்த பொண்ணோ மாப்பிளையோ செத்து போகிறாங்க, அப்போ அந்த முதல் தோசை நீங்கி போகுது, இனி அவங்க அடுத்த கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா பொழைச்சிருவாங்க அப்படிங்கிறது நடைமுறைக்கு சரி வராத சமாச்சாரம். ஆகையினால இந்த தாரதோஷத்துக்காக இந்த வாழைக்கண்ணு பரிகாரம் பண்ணுவதே பாவத்தை தீர்த்து கொள்வதற்கு பதிலாக பாவத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு சமமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறது. ஆகையினால இது பாவத்தை தீர்த்துறது இல்லை, தோஷத்தை பெருக்குது. ஏன்னா அந்த வாழைக்கண்ணு ஒரு குழந்தை மாதிரி, அப்போ குழந்தைய கொண்டு வந்து வச்சுட்டு தான் அதுக்கு தாலி மாலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ யோசனை பண்ணி பார்த்துக்குங்க. அப்போ இந்த வாழைக்கண்ணுனால அந்த தாரதோஷம் தீருதா அப்படின்னா தீரறதில்ல, மேலும் வேறொரு பாவம் சேர்ந்துக்குது. இதுதான் யதார்த்தமானது. ஆகையினால நான் சொன்னபடி அந்த வாழை பூத்துருக்கணும், அதுவும் வெட்டக்கூடாது, இருக்கிற இடத்துலையே போய் அதை மணமகளாகவோ மணமகனாகவோ ஏற்றுட்டு அதுக்கு மாலை இதெல்லாம் போட்டு அந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அதை தன் கணவனாகவும் ஒரு ஆணாக இருந்தால் அதை தன் மனைவியாகவும் ஏற்றுட்டு அமைச்சிடணும். அதோட சரி அந்த இடத்துல. அப்புறம் அந்த வாழைக்காரர் வீட்டில் இடத்துல சொல்லிட்டு வந்துடணும், இந்த வாழை பூத்துருக்குதுங்க, உனி காய்க்கு காய்ச்சி அது பெருசாகி பழுத்து அந்த பழம் கூட உதிரும், அதுக்கு பிற்பாடு அது வரல ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் நம்மளுக்கு தகவல் கொடுங்க, அதுக்கு என்ன தொகையோ அதை நாம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அது பிரகாரம் போய் செஞ்சாதான் அந்த பரிகாரம் நம்மளுக்கு சாதகமாக அமையும். இதை விட இதுக்கு அவ்வளவு சிரமப்படணுங்கிறது இல்லைங்க. இப்போ நடைமுறையில் நம்ம மனித இனத்திலேயே திருமணம் ஆனவங்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு போதிய பொருள் இல்லாமல் தள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை இருக்கிற பக்கம் பொண்ணு இல்லாது, பொண்ணு இருக்கிற பக்கம் மாப்பிள்ளை இல்லாமல் அவங்க பொண்ணு கிடைக்காம மாப்பிள்ளை கிடைக்காம திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி பண்ணினாவே அந்த தாரதோஷம் அப்படிங்கிறது நீங்கி போய்விடும். அப்போ நம்மளுடைய மகனுக்கோ மகளுக்கோ விரைவில் திருமணம் நடந்து இல்லற வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வார்கள். இதற்கு சரியான சான்றுகள் எல்லாம் இருக்குதுங்க. இப்போ இந்த ஓரை அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, சூரிய உதயத்திலிருந்து அதை எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அதை எப்படி நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதயம் 5:50 அப்படின்னு, அதாவது வாசன் திரு கணித பஞ்சாங்கப்படி சித்திரை 22ஆம் தேதி சூரிய உதயம் 5:50. அப்போ சூரிய உச்ச நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுதான் உச்சி வேலை, உச்சி பூசை போய் சேர்ந்துக்கலாம் கலந்துக்கலாம்னால சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நடக்கிற பூசை தான் உச்சி பூசை. அப்போது அந்த உச்சி பூசை நடக்கிற நேரம் தான் உச்சி வேலை. அப்போ இதுதான் சூரியன் உச்சம் அடையக்கூடிய நேரம். அப்புறம் சூரிய மறைவு அப்படின்னு ஒன்று நடக்கும். அது சூரிய உதயம் 5:50னா சூரிய மறைவு அப்படிங்கிறது அன்னைக்கு 6:21 அது மறையுது. அப்போ இடையில எவ்வளவு நிமிடம் பகல் அதிகமாக இருக்கிறதோ அதை நொடியாக மாற்றிக்கணும். அப்போ இந்த பகலில் இருக்கக்கூடிய அந்த 12 மணி நேரம் இருக்குது பார்த்தீங்களா, 12 hours எவ்வளவு
720 நிமிடம் வருங்க. அப்போ இந்த 720 நிமிடத்துக்கு அந்த 20 நிமிஷம் 21 நிமிஷத்தை நம்ம பெருக்கி நொடியாக வச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நொடிக்கு இந்த 720 நிமிஷத்தை வகுக்கணும். இந்த 720 நிமிஷத்துக்கு எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு நொடி அல்லது 2 நொடி இந்த மாதிரி வரும். அப்போ இந்த சூரிய உதயத்திலிருந்து 5:50 6:50 வரைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரம் நடக்கும். அப்போ இங்கே நாங்கள் வகுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு நொடி அல்லது எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு நொடி, இப்படியெல்லாம் அதில் கணக்கு வரும். அப்போ அந்த 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், அப்புறம் 60 நிமிஷத்துக்கு எவ்வளவு நொடி வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும். அப்போ அந்த சுக்கர ஓரை என்பது அந்த குறிப்பிட்ட 60 நிமிஷத்துக்கு கூட எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னா 2 நிமிஷம் 30 நொடி சேர்க்கணுங்க. அந்த கணக்கு பிரகாரம் வரும் பொழுது, அப்போ இந்த மாதிரி சேர்த்து வரும் பொழுது இன்னைக்கு சூரிய உதயம் 5:50 அப்படின்னு வச்சுட்டு, அப்போ காலையிலிருந்து பொழுதோடு வரைக்குமே, அதாவது 6:50 அந்த சுக்கர வாரம் முடிஞ்சுது, 7:50 சூரிய வாரம் முடிஞ்சுது, 8:50 அடுத்த வாரம் முடிஞ்சுது, இப்படியே பொழுது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தா அந்த கணதியம் தவறு. அப்போ இந்த வகுத்து கொடுத்துருக்கும் பார்த்தீங்களா, இந்த நிமிஷத்துக்கு இந்த நொடி அப்படின்ட்டு, அப்போ இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை நொடி அப்படிங்கிற அளவில் இந்த ஒரு ஓரைக்கு உண்டான 60 நிமிஷத்தில் இருக்குதுன்னா அந்த 60 நிமிஷத்துக்கு இவ்வளவு நொடி சேர்க்கணும். அடுத்த ஓரை மறுபடியும் ஒரு 60 நிமிஷம் அப்படின்னா அதுக்கு இவ்வளவு நொடி சேர்த்தணும். இப்படியே சேர்த்திக்கிட்டே வந்து 12 பங்குல அந்த 21 நிமிஷத்தை சரி கட்டணும். அப்பத்தான் அந்த ஓரைக்கு ஆகட்டும், இந்த ராகு காலம் ஆகட்டும், யமகண்டம், முகூர்த்தங்கள் இவைகளுக்கெல்லாம் அது பொருத்தமானவையாக இருக்கும். இல்லைன்னா அது நல்ல நேரம்தான் அப்படின்னு செஞ்சு பண்ணுனாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த நேரத்தில் ராகுன்னு நடந்திருக்கலாம், அல்லது அந்த இல்லை இந்த நேரம் இன்னும் நல்ல நேரம் அல்ல, இன்னைக்கு கழிச்சு தான் நல்ல நேரம் வரும் அப்படிங்கிற பொழுது அது அந்த முக்கியமான நிகழ்ச்சியில் அந்த குறுகியால் தீர்ந்து போய் அடுத்து யமகண்டம் கூட வந்திருக்கலாம். இந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் செய்ய வேண்டிய சூழலை அமைஞ்சு போயிரு இந்த பொது மணியில். அப்போ இந்த ஒரு நல்ல நிகழ்வுகளெல்லாம் நடத்துகிறவங்க ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசித்து இது மாதிரி அந்த நேரங்களை அந்த பகல் 12 மணிக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அதே மாதிரி ராத்திரியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு அந்த 12 பங்கை அந்த எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு குறைவாக அந்த ஒவ்வொரு ஓரைக்கு, ஏற்கனவே சொன்ன பகலுக்கு 1 நிமிஷம் சிலுவானத்தை சேர்க்கணும்னு சொன்னேன். இப்போ ராத்திரிக்கு 1 நிமிஷம் சிலுவானத்தை குறைக்கணும் ஒரு ஓரைக்கு. இதையே ராத்திரி அந்த சூரிய மறைவிலிருந்து மறுநாள் சூரிய உதவி ஆகும் வரைக்கும் சேர்த்துட்டு வந்தோம்னா அந்த மறுநாள் சூரிய உதய நேரம் சரியாக அமைந்து விடும். அப்போ இதன் பிரகாரம் கணிதம் செஞ்சு ஒரு காரியங்களை நடத்துவார்கள், ஆனால் அதில் உறுதியாக வெற்றி கிடைக்கும். வாய்ப்புக்கு நன்றி. கருணாகரன் என்னுடைய பெயர். என்னுடைய அலைபேசி எண்கள் 88 70 53 10 83. நன்றிங்க. இதுவரை உரையாற்றிய ஐயா கருணாகரன் ஐயா அவருக்கு இந்த மன்றம் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.